வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் பார்க்க இருப்பது, அதாவது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று அந்த பேசிய ஒரு பேச்சிலிருந்து தான் நாம் சில விஷயங்களை மேற்கோள் காண்பித்து பேச இருக்கின்றோம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. ரொம்ப அருமையான திருக்குறள், அழகான திருக்குறள், நல்ல ஒரு ஆழமான கருத்துகள் புரிந்த ஒரு நன்றி உணர்ச்சியை அழகாக நமக்கு விளக்கக்கூடிய ஒரு திருக்குறள். அதை திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அழகாக நேற்று கூறினார்கள். நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறோம் மத்திய அரசின் மீது, பாஜக அரசின் மீது நாங்கள் மிகவும் நன்றி உணர்வோடு இருக்கின்றோம் அப்படின்ற வாசகத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். ஸோ நன்றி உணர்வு எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ஆட்சி கவிழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அன்றைக்கு நிறைய பேர் கவிழ்க்க பார்த்தார்கள். குறிப்பாக தினகரன் அவர்களை மறைமுகமாக சுட்டி காண்பித்து ஒரு 18 எம்எல்ஏக்களை அவர் அன்று கடத்தி சென்று விட்டார். அந்த நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு மத்திய அரசாங்கம், பாஜக அரசாங்கம் எங்களுக்கு மிகவும் ஒரு வலுவாக ஒரு உறுதுணையாக எங்களை காத்தது. அந்த நன்றி உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நாங்கள் பாஜகவிற்கு நாங்கள் கை கொடுப்போம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். ரொம்ப அழகான வாசகம், அருமையாக அவர்கள் பேசியிருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம்தான். இதில் மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கின்றேன். இந்த நன்றி உணர்வு, இந்த திருக்குறளுக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்றி உணர்வு 2024 எங்கே சென்றது? 2024 அந்த நன்றி உணர்வு எங்கே சென்றது அப்படின்றதான் நமக்கு ஒரு கேள்வி. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் திரு மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அதாவது இன்று அவர் பிரதமர், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி அமைக்கும் பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார்கள்? புறக்கணித்தார்கள். அதாவது அண்ணாமலை அவர்களை காரணம் காட்டி அவர்கள் புறக்கணித்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஒரு கூட்டணி தர்மம் அப்படின்னு சொன்னா சில கருத்துக்கள், இப்ப இன்றைக்கு பாருங்க, பல கருத்துக்கள் வருகிறது. இன்று பல கருத்து மோதல்கள் வருகிறது, பல சர்ச்சைகள் வருகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் கடந்து போய் இன்று அவர் என்ன சொல்றது, அந்த கூட்டணியை இன்று கட்டி காப்பாற்றி வருகின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அன்றைக்கு அந்த கூட்டணி தர்மம் எங்கே சென்றது? அன்றைக்கு அவர் பிரச்சனையாக இருந்தது திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்கள் வளரக்கூடாது, அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்து ஒரு சீட்டு ஜெயித்தால் கூட அது அண்ணாமலைக்கு பலம் சேர்த்துவிடும். அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக இருந்து ஒரு சீட்டு, 5 சீட்டு, 10 சீட்டு ஜெயித்தால் கூட அது அண்ணாமலை அவர்களுக்கு வலுவை சேர்க்கும். ஸோ அவருடைய வலுவை குறைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணியை முடித்தார்கள். எத்தனை முறை இங்கு அவரிடம் திரும்ப திரும்ப கேட்ட போதிலும், அமித்ஷா அவர்கள் இங்கு சென்னைக்கு முகாமிட்டு அவரிடத்தை பேசிய போதிலும், திரு மோடி அவர்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்த போதிலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று புறக்கணித்தார்கள் அப்படின்றத பார்க்கின்றோம். ஏனென்றால் அன்றைக்கு அவர் மனதில் இருந்தது அண்ணாமலை அவர்களை அகற்ற வேண்டும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அன்று ஒரு சிஎம் கேண்டிடேட் அளவிற்கு அவர் அன்று வளர்ந்து வந்தார். ஒரு வலுவான ஒரு எதிர் அணி, ஒரு எதிர்குரலாக, ஒரு எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆனால் திமுகவிற்கு உண்டான ஒரு வலுவான குரலாக அன்றைக்கு அண்ணாமலை இருந்தார் அப்படின்றது ஒரு உண்மை. ஸோ அந்த இடத்துல அந்த ஆளுமைத்தன்மை, அண்ணாமலையினுடைய அந்த ஆளுமைத்தன்மையை எப்படி வீழ்த்துவது அப்படின்ற இடத்துல இவர் கூட்டணி தர்மத்தை அன்று முடித்தார். அந்த கூட்டணி முடிப்பதற்கான காரணம், அதாவது தான் தோல்வியுற்றாலும் பரவாயில்லை, பாஜக வெற்றி பெற்று விடக்கூடாது ஒரு தொகுதியில் கூட. அப்படி வெற்றி பெற்றால் அண்ணாமலை அவர்களுக்கு அது வலு சேர்க்கும், அதை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அன்றைக்கு என்ன பண்ணார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தன்னுடைய சாணக்கியத்தனத்தால் அண்ணாமலை அவர்களை அன்று வீழ்த்துவதற்காக பாஜக உண்டான கூட்டணியை முடித்தார். எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்று சொன்னார். ஸோ இப்போ இந்த நன்றி உணர்வு அந்த கதையெல்லாம் இப்போ இதுக்காக பேசணும். நீங்கள் கூட்டணியை முடித்தவர்கள் தான், கூட்டணியை நீங்கள் முடித்திருக்கிறீர்கள். அன்று நன்றி உணர்வு எங்கே சென்றது? திரு மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துவோராக இருந்தால் அன்றைக்கு நீங்கள் கூட்டணியை நீங்கள் தொடர்ந்திருக்கலாமே. அப்படி தொடரவில்லை. நீங்கள் அன்று நீங்கள் முடித்தீர்கள். ஆனால் இன்று இது உங்களுடைய சந்தர்ப்பம், உங்களுக்கான ஒரு விஷயம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுகிறது, இன்றைக்கு உங்களுக்கு கூட்டணி தேவைப்படுகிறது.
வாக்கு சதவீதம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால் இன்று நீங்கள் வளைந்து கொடுத்து செல்கிறீர்கள். ஆனால் அன்றைக்கு நீங்கள் வளைந்து கொடுத்தல்ல, ஒரு இசைவான அதாவது என்ன சொல்றதுன்னா, அதை கடந்து நீங்கள் செல்வதற்கு அன்று நீங்கள் முயற்சிக்கவில்லை. அன்று எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்ற முறையில் நீங்க கூட்டணி அன்று நீங்கள் முறித்திருக்கிறீர்கள். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது இன்னைக்கு கூட்டணி. அதனால் இன்று நீங்கள் அமைதி காக்கிறீர்கள், இசைந்து செல்கிறீர்கள் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாஜகவுக்கும் நம்மள கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறீங்க. 29ல் உங்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கூட்டணி வச்சிருப்பதாகவே கொள்வோம். எந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் மீண்டும் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? இதே மாதிரி 29ல் அவர் உங்களுடைய கூட்டணி தர்மத்தை முறித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏன்னா நீங்க என்ன சொல்றது, இப்போ அண்ணாமலை நிச்சயமாக ஒரு புது கட்சியை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு சில கருத்துக்கள்லாம் இன்னைக்கு வெளியே வருகிறது. அவர் தன்னுடைய அந்த லெட்டர் பேட்லையும் சரி, தன்னுடைய எந்த ஒரு பதிவுகளிலுமே அவர் அந்த பாஜகவினுடைய அந்த சிம்பல் அந்த இதை பயன்படுத்துவதில்லை தற்போது அப்படின்ற ஒரு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். பார்க்கலாம், அவர் தனி கட்சி ஆரம்பித்து எப்படி பயணப்பட போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு உறுதித்தன்மை தெரிகிறது. தன் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் அவர் வைத்திருக்கிறார். அதில் மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இன்று அவர் வசம்தான் இருக்கிறது. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அவர் வசம்தான் இருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அது கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். ஆனால் மக்களை வெல்வதற்கு மக்களிடையே சென்று அவருடைய அந்த எண்ணங்களை அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நன்றி நண்பர்களே.